அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைவனின் சந்திப்பு பகுதி 4 இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுத்தவர்கள் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் அதை அனைத்தையும் அழித்து விடுவான் அப்படிங்கிற வசனத்தை போன வாரம் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் கூடுதலாக ஒரு வசனத்தில் சொல்கிறான். 29வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல்லதீன கஃபரூ பி ஆயாத்தில்லாஹி வலிகாயிஹி உலாயிக யஇஸூ மிர் ரஹ்மதி. அல்லாஹ்வின் வசனங்களையும் அவனது சந்திப்பையும் மறுப்போர் எனது அருளில் நம்பிக்கை இழந்து விட்டனர். வ உலாயிக லஹும் அஸாபுன் அலீம். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. எனவே அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்ப வேண்டும் என்பது மிக அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி நாம் நம்புவது இறை நம்பிக்கையின் மிக முக்கியமான அம்சம் அப்படிங்கிறதுல சின்ன ஒரு சந்தேகம் கூட இல்லாதவாறு அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். அதே சமயத்தில் அல்லாஹ்வை நாம் சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்பு எப்படி இருக்கும், அந்த நேரத்தில் என்னென்ன எப்படியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத கூடுதலாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேணும். அல்லாஹ் தாலாவை நாம் சந்திப்பது என்பது எல்லா மனிதருக்கும் சமமானதாக இருக்காது. நல்லவங்களுக்கு அந்த நேரம் இனிமையானதாகவும் தீயவர்களுக்கு கசப்பானதாகவும் பயமுறுத்தக்கூடியதாகவும் அந்த நேரம் அமைந்துவிடும். அல்லாஹ் தாலா 75வது வசனத்தில் 75வது அத்தியாயத்தில் 22, 23 வசனத்தில் சொல்லி காட்டுறான். நல்லவர்களுடைய அந்த சந்திப்பு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்கிறான். உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாசிரா. அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும், தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். மறுமையில் நல்லவர்கள் இறைவனை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே சமயத்தில் நாளைக்கு மறுமையில் அவ்வளவு கூட்ட மக்கள் இருப்பாங்களே, ஆதம் நபி சமுதாயம் முதல் இறுதி தூதரான முகமது நபி சமுதாயம் வரைக்கும் அவ்வளவு பேர் ஒன்று திரண்டு அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கும் பொழுது கூட்ட நெரிசலாக இருக்குமே, அல்லாஹ்வை காண முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இடம் அளிக்காதவாறு அல்லாஹ்வின் தூதர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. முஸ்லீமில் 299வது செய்தியாக இந்த செய்தி இருக்குது. ரசூலுல்லாஹ்விடத்தில் மக்கள் சிலர் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மறுமையில் நாங்கள் எங்கள் இறைவனை காண்போமா? அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, பௌர்ணமி இரவில் முழு நிலவை காண்பதில் உங்களுக்கு சிரமம் உண்டா அப்படின்னு ரசூல்லா கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு மக்கள் பதில் சொல்கிறாங்க, சிரமம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, மேகம் மறைக்காத சூரியனை காண்பதில் உங்களுக்கு சிரமம் உண்டா? அதற்கு மக்கள் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சிரமம் இல்லை. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் பதில் அளிக்கிறார்கள், இவ்வாறு தான் மறுமையில் இறைவனை நீங்கள் காண்பீர்கள். ஒரு பௌர்ணமி முழு நிலவு வானத்தில் தெரியுது, மேகம் மறைக்கப்படாத ஒரு சூரியன் வானத்தில் இருக்குன்னு சொன்னால் இந்த பூமியில் வாழக்கூடியவங்க ஒரு தள்ளு முள்ளு இடி கூட்டம் இப்படியெல்லாம் இருந்து யாரும் பார்க்க மாட்டோம். அவரவர் நின்ற இடத்திலிருந்தே முழு நிலவையும் முழு சூரியனையும் பார்த்து விடலாம். அதே போன்றுதான் நாளை மறுமையில் படைத்த ரப்புல் ஆலமீனை அனைத்து நல்லவர்களும் பார்ப்பார்கள் என்பதை ரசூல்லா தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. ஆகவே அல்லாஹ்வை நாம் சந்திக்கும் கூடிய நேரத்தில் நல்லவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள், கெட்டவர்களுக்கு அது ஒரு கசப்பான ஒரு நாளாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் கேட்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.